வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கொடுத்துட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்டகிரேஷன் வேணும் நீங்கள் கேட்டதுனால இன்டகிரேஷன் கொடுக்குறேன். கொஞ்சம் இன்னும் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய கோஆப்ரேஷன் உங்ககிட்ட இருந்து கிடைக்கல. கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறையா கொடுக்க முடியும் என்னால். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த டைம் லிமிட் எக்ஸட்ராலாம் ப்ராப்ளம் ஆகும். அதனால கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் வந்து அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ஒரு ஸ்டேஜில் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. பாருங்க, டெஃபினிட் இன்டெக்ரல் இதுதான். டெஃபினிட் இன்டெக்ரல்னா அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் இருக்கும். அந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எப்படி இன்டெகிரேஷனை போடுறது, இன்டெகிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இன்டெக்ரல் 0 to 1 4 + 3x² into dx. அதாவது இன்டெக்ரல் f பிளஸ் ஆர் மைனஸ் ஜி டிஎக்ஸ் அப்படி இருந்ததுன்னா இன்டெக்ரல் எஃப் டிஎக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இன்டெக்ரல் ஜி டிஎக்ஸ் தனித்தனியா இன்டெகிரேட் பண்ண முடியும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் இதை தனித்தனியா இன்டெகிரேட் பண்ணா இன்டெக்ரல் 0 to 1 4 dx பிளஸ் இன்டெக்ரல் 3 இன்டெக்ரல் 0 to 1 x² dx equal to 4x dx integration x plus 3 into x square integration x cube by 3. லிமிட் நம்ம போடணும் 0 to 1. சரியா? லிமிட் அப்ளை பண்ணுங்க. 4 கான்ஸ்டன்ட் அவுட்சைட்ல வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 1 minus 0. இங்க 3 கேன்சல் ஆயிரும். இங்க 1 cube minus 0 equal to 4 plus 1 equal to 5 தான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? 5 தான் நம்மளுடைய ஆன்சர். ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ஒன் x² plus 2x minus 5 integral 1 to 4 x² plus 2x minus 5 into dx equal to நேராவே இன்டெகிரேட் பண்ணிடுறேன். x² integration x cube by 3 plus 2 into x integration x² by 2 minus 5x. லிமிட் என்னது 1 to 4 minus 5x. லிமிட் 1 to 4. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 4 cube by 3 plus 2 கேன்சல் ஆயிரும். 4 square minus 5 into 4. சரியா? minus of 1 by 3 plus 1 minus 5. 1 by 3 plus 1 minus 5. சரியா? அப்ப இது என்ன வருதுன்னு பாருங்க. 64 by 3 plus 16 minus 20 minus 1 by 3. இங்க 1 minus 5 வந்து minus 4 வரும். minus 4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு, plus 4 ஆயிரும். சரியா? அப்ப இதுல பாருங்க என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 16 plus 4 20யா, 20 minus 20 கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னா 64 by 3 minus 1 by 3. 64 by 3 minus 1 by 3 அதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது 63 by 3 equal to 21. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இப்படி இன்டெகிரேஷனை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா இப்படி என்ன செய்திடலாம், சால்வ் பண்ணிடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் integral 2 to 1 1 plus z by 2 dz equal to integrate பண்ணி எழுதுறேன். dz க்கு integration z, இந்த இதுக்கு z க்கு integration z² by 2 அப்போ z² by 2 ஏற்கனவே அங்க ஒரு 2 இருக்கு. அப்ப z² by 4. லிமிட் என்னன்னு பாத்துக்கோங்க 2 to 1. சரியா? இப்ப லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 1 plus 1 by 4 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. எப்பர் லிமிட் போட்டு மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டீங்கன்னா 2 plus
2 ஸ்கொயர் பை 4. 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4ஆ, அப்போ 4 பை 4 1 வந்துடும். இங்க என்ன வரும்னு பாருங்க, 4 பிளஸ் 1 5 பை 4 மைனஸ் 3. 5 by 4 minus 3 equal to 5 minus 12 by 4 equal to minus 7 by 4. Answer என்ன? minus 7 by 4. சரிதானா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளத்தை போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவா இருந்தா மைனஸ் எக்ஸ், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருந்தா பிளஸ் எக்ஸ். அதாவது நெகட்டிவ்ல வந்தா கூட நம்ம பாசிட்டிவ்ல எழுதணும். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோனா நெகட்டிவ், நெகட்டிவ்னா லெஸ் தென் ஜீரோனா மைனஸ் ஒன்னுக்கு அந்த பக்கம், ஜீரோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ஜீரோ அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிறது இந்த ஏரியா. இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இப்ப நம்மளுக்கு என்ன இன்டர்வல் கொடுத்துருக்குன்னு பாருங்க, மைனஸ் 1 to 1 கொடுத்துருக்கு. இது ஜீரோ, இது மைனஸ் 1, இது 1. அப்ப நம்ம இதை ரெண்டு இன்டர்வலா பிரிக்கணும். எப்படி? மைனஸ் 1 to 0 1, 0 to 1 1. அப்ப மைனஸ் 1 to 0ல இந்த ஃபங்க்ஷன் வந்து மைனஸ் எக்ஸா இருக்கும், 0 to 1ல இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும். இதுதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி. இதுல பாருங்க இன்டகிரல் மைனஸ் 1 to 1 அதை நான் எப்படி எழுதுறேன்? மைனஸ் 1 to 1 2 மைனஸ் mod x into dx equal to integral minus 1 to 0 2 minus mod x into dx plus integral 0 to 1 2 minus mod x into dx. சரியா? 2 minus mod x into dx. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன எழுதணும்? mod x மைனஸ் 6 எழுதணும். mod x என்ன எழுத போறோம்? மைனஸ் 6 எழுத போறோம். அடுத்து 0 to 1ல mod x நம்ம என்னன்னு எழுத போறோம்? x எழுத போறோம். அப்போ இது என்ன ஆகுது? 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 என்ன ஆயிரும்? 2 பிளஸ் 6 ஆயிரும். 2 நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க, போர்டில் அழிச்சு எழுதி காட்டுறதுனால 2 பிளஸ் எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இன்டகிரேட் பண்ணிடலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, என்ன வரும்னு பாருங்க. ஈக்குவல் டு 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 டு 0. அடுத்தது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லிமிட் என்னது? 0 டு 1. சரியா? இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா இது 0, இது 0. அப்ப அப்பர் லிமிட் 0 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க. லோயர் லிமிட் போடுறதுக்கு அப்பர் லிமிட் ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. நான் லோயர் லிமிட் போடுறேன். லோயர் லிமிட் போடுறதுக்கு 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. இது மைனஸ் 1 ஸ்கொயர், மைனஸ் 1 ஸ்கொயர்னா பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1/2. சரியா? பிளஸ் அடுத்தது அப்பர் லிமிட் போடுங்க. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 2 மைனஸ் 1/2, 2 மைனஸ் 1/2. லோயர் லிமிட் 0 ஆயிரும். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மைனஸ் 1/2 பிளஸ் 2 மைனஸ் 1/2. 2 மைனஸ் 1/2னா 2 பிளஸ் 2 4ஆ, 1/2 1/2 half half 1. அப்போ மைனஸ் 1, 4 மைனஸ் 1 ஆன்சர் என்னது? 3. 4 மைனஸ் 1 ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும்? 3 அப்படின்னா வந்துடும். சரிதானா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இதுல வந்து இந்த கான்செப்ட், இந்த லைட்டா ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். மாட் எக்ஸை வந்து 0 மைனஸ் 1லேருந்து 0ல மைனஸ் 6ன்னு எழுதுறோம், 0லேருந்து 1ல பிளஸ் 6ன்னு எழுதுறோம். அது மட்டும்தான் நம்ம இங்க அப்சர்வ் பண்ண வேண்டியது. மற்ற எல்லாமே ஈஸியா உள்ளதுதான். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இன்டகிரல் 0 to 10, அதாவது நம்மளுக்கு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்டகிரல் a to b f of x dx. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டகிரல் a to c f of x dx பிளஸ் இன்டகிரல் c to b f of x dx. சரியா? அப்ப இது நம்மளுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 8 to 10 வேணும். இன்டகிரல் 0 to 10 f of x dx equal to integral 0 to 8 f of x dx plus integral 8 to 10 f of x dx. சரியா?
இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதை அப்ளை பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to 10 f of x dx வந்து 17 கொடுத்துருக்கு. இன்டெக்ரல் 0 to 8 f of x என்ன கொடுத்துருக்கு? 12 கொடுத்துருக்கு. இது என்னன்னு கேட்டிருக்கு. 8 to 10 f of x dx என்ன வரும்னு பாருங்க. 17 minus 12 equal to integral 8 to 10 f of x dx. சரிதானா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க, 5. integral 8 to 10 f of x dx equal to 5. சரிதானா? இது ரொம்ப ரொம்ப ப்ரிலிமினரியா உள்ள இன்டகிரேஷன். இதுக்கு அடுத்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸை சால்வ் பண்ணி அடுத்த வீடியோல கொடுக்குறேன். என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் ஏவை 10 into 20 கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பாசிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நிச்சயமா பாஸ் பண்ணிடலாங்கிற ஹோப் வந்துடும். அதனால அதை வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அதுல நல்ல ஸ்கோர் பண்ணுங்கிறதுக்காக தனியா 2 மார்க் கொஸ்டின் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை வந்து ஈஸியா ஃபீல் பண்றது இல்லை, நீங்க என்ஜாய் பண்ணவே ஆரம்பிப்பீங்க.